என்னோட பால்கனி கார்டனுக்கு கொஞ்சம் திங்ஸ் வாங்குறதுக்காக நான் இன்றைக்கி கடைக்கு வந்திருக்கேன். ஃபஸ்ட்டு நான் பிளான்ட்ஸ் வைக்கிறதுக்காக கொஞ்சம் பாட்ஸ் தான் வாங்க போகிறேன். என்னென்ன டைப் பாட்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த மாதிரி ஹேங்கிங் பாட்ஸ் பால்கனியில் தொங்க விடும்போது ரொம்ப அழகாக இருக்கும். கொடி டைப்பில் உள்ள பூச்செடிக்கு இந்த பாட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த பாட் பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த பாட்டில் நம்ம டைரெக்டாக பிளான்ட் வைக்கக்கூடாது. பிளான்ட்டை நார்மல் பாட்டில் வச்சுட்டு அதை கவர் பண்ண இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதில் இன்னும் கலர்ஸும் இருக்குது. இந்த மாதிரி மெட்டல் பாட்டை எப்போதுமே வாங்காதீங்க. இதில் கொஞ்ச நாள் கழித்து துருக்கரை வரும். இதனால் பால்கனியும் துருக்கரை வர வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி பிளாஸ்டிக் பாட்டில் அந்த தொல்லை இருக்காது. இந்த மாதிரி பெரிய பாட் சீட்ஸ் எல்லாம் போடுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். கீரையெல்லாம் கூட இதில் நீங்கள் வளர்க்கலாம். இந்த பாட்டு பார்த்தீங்கன்னா செவுத்தில் ஃபிட் பண்ணுற மாதிரியான பாட்டு. நீங்கள் ஆணிலாம் அடிக்க உங்களுக்கு ஓகேனா நீங்கள் இந்த மாதிரி பாட் வாங்கலாம். கார்டனோட என்ட்ரன்ஸ்க்காக நீங்கள் பாட் வாங்குறீங்கன்னா இந்த மாதிரி க்யூட்டான பாட்ஸ் வாங்கலாம். ரோஜா, அரளிப்பூ அந்த மாதிரி பெரிய செடிங்க வைக்கிறீங்கன்னா இந்த மாதிரி பெரிய பாட் நீங்கள் எடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஹேங்கிங் பண்ணுறதுலையே கொஞ்சம் பெரிய பிளாஸ்டிக் பாட் இதிலேயே செஞ்ச பூத்தொட்டி மாதிரி இருக்கிற இந்த டைப் பார்த்தீங்கன்னா உங்கள் கார்டன் பார்க்க அழகாகவும் நீட்டாகவும் இருக்கும். முடிஞ்ச அளவு ஒரே கலர் பாட்ஸ் நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்கள் கார்டன் பார்க்க ரொம்ப நீட்டாக இருக்கும். இந்த ஷாப்பில் நான் பார்த்த க்யூட்டான திங்ஸ்லாம் நீங்கள் பார்க்கணுன்னா என்னோட பார்ட் 2வையும் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய்.